இது மகிமை நேரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மகிமை டிவி நேயர்கள் அனைவரையும் அன்போடு கூட இந்த மகிமை நேரம் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். தொடர்ந்து ஒரு மகிமை நேர நிகழ்ச்சி மூலமாக உங்களோடு கூட கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளும்படியாக தேவன் எனக்கு பாராட்டின கிருபைக்காக தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். நாம் இந்த வாரம் முழுவதும் தொடர்ந்து கர்த்தருடைய வார்த்தையை தேவனோடு பேசிய பெண்கள் என்கிற தலைப்பிலிருந்து தியானிக்க போகிறோம். ஒரு வேதாகமத்தில் அநேகம் பெண்கள் இருக்கிறார்கள், தேவனோடு பேசியவர்கள், சஞ்சரித்தவர்கள். இந்த நேரத்திலே நாம் ஒரு சில குறிப்பிட்ட பெண்களை, அவர்களும் தேவனோடு பேசியிருக்கிறார்கள், தேவன் அவர்களோடு இடைப்பட்டிருக்கிறார், பேசியிருக்கிறார், நேரடியாகவும் பேசியிருக்கிறார், தூதர்கள் மூலமாக பேசியிருக்கிறார். இந்த தேவனோடு பேசிய அனுபவமிக்க அந்த பெண்களுடைய வாழ்க்கையை குறித்து நாம் சற்று தியானித்து நம்முடைய வாழ்க்கையும் தேவனோடு உறவாடுகிற, சஞ்சரிக்கிற ஒரு அனுபவத்துக்கு நேராக நாம் வளர்த்து கொள்ளும்படி கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு உதவி செய்வாராக. முதலாவது நாம் பார்க்கிற பெண் ஏவாள். இது நம்ம எல்லாருக்கும் நன்றாக தெரிந்த சரித்திரம். ஆதியாகமம் 3வது அதிகாரத்திலே ஏவாள் வஞ்சிக்கப்பட்ட சம்பவம் எழுதப்பட்டிருக்கிறது. இவள் பிசாசினால் வஞ்சிக்கப்பட்ட பின்பு தேவன் வந்து கூப்பிட்டு, ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய் என்று கூப்பிட்டு பேசும் பொழுது ஏவாளும் கர்த்தரும் பேசின இந்த சம்பாஷணை இடம்பெற்றிருக்கிறது. 3வது அதிகாரம் 12வது வசனம் பாருங்க. ஆதாம் வந்து, என்னுடனே இருக்கும்படி தேவரீர் தந்த ஸ்திரீயானவள் அந்த விருட்சத்தின் கனியை எனக்கு கொடுத்தால் நான் புசித்தேன் என்று சொல்லி கனியை புசித்ததற்கான காரணத்தை ஏவாள் மீது சொல்லிவிடுகிறார். அந்த நேரத்துல தேவனாகிய கர்த்தர் ஸ்திரீயை நோக்கி, நீ இப்படி செய்தது என்ன என்றார். ஸ்திரீயானவள், சர்ப்பம் என்ன வஞ்சித்தது, நான் புசித்தேன் என்றார். அப்ப கர்த்தர் வந்து நேரடியாக ஏவாளோடு பேசி கேள்வி கேட்கிறார், நீ இப்படி செய்தது என்ன அப்படின்னு சொல்லி. அப்ப இந்த நேரத்துல நீ இப்படி செய்தது என்ன அப்படின்னு சொல்லி உங்களை பார்த்து யாரோ ஒருவரை பார்த்து கூட கர்த்தர் கேள்வி கேட்கலாம். என்ன காரியம் செய்திருக்கிறீங்க, கர்த்தர் வேண்டான்னு விளக்குன விஷயத்துல தலையிட்டீங்களா, எதுலயாவது போய் நின்னீங்களா, வேண்டாம் உனக்கு அப்படின்னு சொன்ன காரியத்துல மறுபடியும் மிஞ்சி பேசுனீங்களா, ஏதோ ஒரு காரியம். கர்த்தர் நீ இப்படி செய்தது என்ன என்று சொல்லி கேட்கிறார். அப்ப அது ரொம்ப சாதாரணமா ஏவாள் சொல்லிட்டா, சர்ப்பம் என்ன வஞ்சித்தது, நான் புசிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் இந்த ஏவாள் வந்து சர்ப்பத்தினால வஞ்சிக்கப்பட்டதுக்கு காரணம் என்ன, தேவன் விலக்கின கனியை அவ புசித்ததற்கு காரணம் என்ன, இவளுக்குன்னு ஒரு நோக்கம் இருந்துச்சு பாத்தீங்களா. தேவன் இவளை படைக்கும் போதே ஏற்ற துணையாக படைச்சார். அப்ப ஆதாமோட எப்பொழுதும் அவனோட இணைந்து இருக்கணும். எப்ப இவ தனியா வந்து மாட்டினாலோ அப்பதான் பிசாசு இந்த சர்ப்பத்தின் மூலமாக வந்து பேசுறான், இதுல இவளை ஏமாத்திடுறான். அப்ப இவ படைக்கப்பட்ட நோக்கத்தை மறந்தவளா இருக்கிற நேரத்துல ஏமாற்றப்படுறா. வஞ்சித்தது அதனால நான் புசிச்சேன்னு தானே சொல்றா. இப்ப வஞ்சிக்கப்பட்டதுக்கான காரணம் என்ன, ஏன் வஞ்சிக்கப்படணும்? அப்ப அவளுக்குன்னு ஆண்டவர் கொடுத்த நோக்கம், உருவாக்கப்பட்ட நோக்கம் அவளுக்குள்ள இல்ல. அடுத்து அவளுக்குன்னு ஆண்டவர் ஒரு அதிகாரம் கொடுத்திருந்தார். ஆண்டவர் மனுஷனை உண்டாக்கி, நீங்க வந்து பலுகி பெருகி பூமியை நிரப்பி அதை ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி அவர்களை அதை கீழ்ப்படுத்தி, சகலத்தையும் உங்களுக்கு கீழ்ப்படுத்தி, எல்லா பறவை இனங்கள், மிருகங்கள் எல்லாத்தையும், எல்லாம் இன்க்ளூடிங் அந்த சர்ப்பம் எல்லாத்தையும் கீழ்ப்படுத்தி ஆண்டு கொள்ளுங்கள் தானே சொன்னாரு. அப்போ இவ எல்லாத்துக்கு மேல ஒரு அதிகாரம் கொடுத்திருந்தாருல, அந்த அதிகாரத்தை மறந்துட்டா. அல்லது என்ன சர்ப்பம் தானே என்ன சொல்லியிருக்கணும், வந்து சர்ப்பத்துக்கு மேல இவங்களுக்கு அதிகாரம் இருக்கு, நீ சொல்றது நாங்க கேட்கவில்லை, நாங்க சொல்றதான் நீ கேட்கணும் அப்படின்னு சொல்லி சர்ப்பத்தை வாய் அடைச்சிருக்கணும். இத வந்து சைனாக்காரங்களா இருந்தாங்கன்னா இதை வேடிக்கையா சொல்லுவாங்க. சர்ப்பம் வந்து பேசணுன்னு பிடிச்சு நறுக்கி என்ன பேசுனேன்னு சொல்லி உடனே பிடிச்சு துண்டு துண்டா நறுக்கி சூப் போட்டு குடிச்சிருப்பாங்க அப்படின்னு. இதுவே இவங்க 2 பேரும் மிஸ் பண்ணிட்டாங்க. அப்ப இந்த இடத்துல ஏவாள் தன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்தல. தேவன் தனக்கு கொடுத்த அதிகாரம், அதை பயன்படுத்த வேண்டியது அவசியமா இருக்கிறது. அடுத்தது, ஆகாத சம்பாஷணைகள் நல்லொழுக்கத்தை கெடுக்கும்னு சொல்லி நமக்கு வசனம் எழுதப்பட்டிருக்குல்ல. தேவையில்லாம சர்ப்பத்தோடு சம்பாஷணையில ஈடுபட்டது. இப்படி இவ வந்து வழி விலகுனதுக்கு, அதை விட்டு மாறி போனதற்கு பலவிதமான காரணங்கள் இப்படி நம்ம வேதத்துல பார்க்க முடியும். அப்புறம் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், சந்தேகப்படுறது, வார்த்தையை சந்தேகப்படுறது. ஏன் கர்த்தர் என்ன சொல்லியிருந்தாரு, அவர் நம்முடைய சாயலாக நம்முடைய ரூபத்தின்படி படைப்போன்னு சொல்லி படைச்சு வச்சிருந்தாரு. இதை நீ பூசிக்க வேண்டாம், நீ பூசிக்கிற நாள்ல சாகவே சாவாயின்னு சொல்லியிருந்தார்.
இவங்களுக்கு என்ன ஆசை, ஒருவேளை புசிச்சனா நம்ம தேவனை போல ஆயிடுவோமோ, ஏற்கனவே நாம் தேவனை போல இருக்கிறோங்கிறத அத அந்த நிலையில இருக்கோங்கிறதே நம்பல. அதனாலதான் இன்னும் ஒரு லெவல் தேவனை போல ஆவோமோ அப்படின்னு சொல்லிட்டு தேவன் சொல்லியிருந்த வார்த்தையை சந்தேகப்படுறது. இப்படி எல்லா கேரக்டர்ஸ் எல்லாம் ஏவாளுக்குள்ள இப்ப ஆதியிலேயே ஆரம்பத்திலே இருக்கு பாருங்க. இதுல எத்தனை கேரக்டர்ஸ் நமக்குள்ள வேலை செஞ்சிட்டு இருக்கு இன்னைக்கு. நாம் இந்த உலகத்துல படைக்கப்பட்ட நோக்கத்தை நம்ம நிறைவேற்றுறோமா, அதை நம்ம அறிஞ்சிருக்கிறோமா, இல்ல அதை மறந்த ஒரு வாழ்க்கை வாழ்றோமா, இல்ல ஈவன் ஒவ்வொருத்தருக்கும் என்ன பேர் இருக்கோ அந்த பேருக்கு கூட காரணம் இருக்கும். ஜெபத்துரை ஒரு உதாரணத்துக்கு ஒரு தேவ மனிதன் சாம் ஜெபத்துரை, அவர் ஒரு தடவை சொன்னாரு, ஜெபத்துரை அப்படிங்கிற பேர் எனக்கு இருக்கு அப்படின்னா நான் ஜெபத்துல அதிகமா பெருகணும், வளரணும், ஜெபத்துல ஆண்டவரோட கூட இருக்கணும். இதுதான் அந்த பேர் கொடுக்கப்பட்டதோட நோக்கம். அதை மறந்து விலகி போனா அது நல்லதில்லை அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதே மாதிரி நம்ம ஒவ்வொருவரும் உருவாக்கப்பட்ட நோக்கத்தை நம்ம நினைக்கிறோமா, அல்ல மறந்து போய் இருக்கிறோமா? அடுத்து நம்முடைய அதிகாரத்தை, சத்துருடைய சகல வல்லமை மேற்கொள்ள நான் உனக்கு அதிகாரம் கொடுக்கிறேன்னு ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். அந்த அதிகாரத்தை நம்ம பயன்படுத்துறோமா, இல்ல மறந்து போயிருக்கிறோமா? ஆகாத சம்பாஷணைகள்ல நேரத்தை செலவழிக்கிறோமா? இன்ஸ்டா, ஃபேஸ்புக் அப்படி சொல்லி ஏதோ ஒரு காரியத்துல, ஏதோ ஒரு சேட்டிங்ல, வாட்ஸ்அப்ல நேரத்தை நம்ம செலவழிக்கிறோமா? என்ன காரியம் ஆண்டவர் நமக்கு என்ன கொடுத்திருக்கிறாரோ அந்த வார்த்தை நம்முடைய வாழ்க்கையில நிறைவேறுங்கிறது உறுதியா நம்புறோமா, இல்ல அதை சந்தேகிக்கிறோமா? இது எல்லாத்தையும் கர்த்தர் இந்த நேரத்துல நம்மோடு கூட பேசுகிறார். இந்த நேரத்துல நம்மை சரி செய்யும்படியாக கர்த்தர் நம்மை அழைக்கிறார். ஆனாலும் பாருங்க, இவ்வளோ குறைவுள்ள ஒரு பெண்ணா இருந்தாலும் கூட கர்த்தர் பேசி 3:15 சொல்றாரு பாருங்களேன், உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன், அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிகாலை நசுக்குவாய் அப்படின்னு சொல்லி சத்துருவ ஜெயிக்கிற அந்த அனுபவத்தை அவள் சந்ததிக்குள்ள ஆண்டவர் வைக்கிறார். ஓ சந்ததியில தான் அப்படின்னு சொல்லி அவர் வைக்கிறார். அதை எப்படி நம்ம கன்ஃபார்மா இந்த தேவனை அவ எவ்வளவு அப்ப விசுவாசித்திருப்பாங்கிறத சொல்லலாம் தெரியுமா? 4:1 பாருங்க, என்னதான் நீ வேதனையோட பிள்ளை பெறுவாய்ன்னு சொல்லி ஆண்டவர் பேசியிருந்தாலும் கூட ஆதாம் தன் மனைவியாக ஏவாளை அறிந்தான், அவள் கர்ப்பவதியாகி காயினை பெற்று கர்த்தரால் ஒரு மனுஷனை பெற்றேன் அப்படின்னு சொல்லி கர்த்தரை சார்ந்து கொள்ளுகிற ஒரு விசுவாசம் அவளுக்குள்ள இருந்துச்சு பாருங்க. நீ உன் வித்து அப்படின்னு சொல்லி இருக்கிறாருல்ல, ஒருவேளை நான் பெற்று எடுக்கிற இந்த மகன் தான் என்னை ஏமாத்தின சத்துருவை அழித்து போடுவானோ என்று சொல்லி அதுல கர்த்தர் மேல இப்ப ஒரு விசுவாசம் அவளுக்குள்ள வருகிறது. முதல்ல கர்த்தருடைய வார்த்தையின் மேல விசுவாசம் இல்ல, ஆனா இந்த நேரத்துல கர்த்தர் பேசுனதுக்கு அப்புறம் கர்த்தருக்கு மேல ஒரு விசுவாசம். அதே நீங்க 25வது வசனத்துல பார்க்கணும், பின்னும் ஒரு குமாரனை பெற்று காயின் கொலை செய்த ஆபேலுக்கு பதிலாக தேவன் எனக்கு கொடுத்தார், தேவன் எனக்கு வேறொரு புத்திரனை கொடுத்தார். பாருங்க, தேவன் தந்தார் என்று சொல்லி தேவனை சார்ந்து கொள்ளுகிற அந்த விசுவாசம். வருங்காலத்துல அவளுடைய சந்ததியில தான் இயேசு அவளை ஏமாற்றின அதே சத்துருவை சிலுவையில நசுக்கி போட்டார். ஆசீர்வதிக்கப்பட்ட விசுவாச சந்ததியை அவள் உருவாக்கினாள். நாம் ஜெபிக்கலாம். அன்பின் பரலோக தகப்பனே, இந்த நல்ல நேரத்திற்காக நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. தேவனோடு பேசிய பெண்கள்ங்கிற தலைப்புல இன்றைக்கு ஏவாளோடு நீங்க பேசுனதை நாங்க பார்த்தோம். முதல்லலாம் அவ உங்க வார்த்தையை சந்தேகப்பட்டா, ஆனா இப்போ ஆண்டவரே உங்க வார்த்தையை நம்பி ஆண்டவரே தன்னுடைய சந்ததியில உருவாகிற பிள்ளை ஆண்டவரே சத்துருவை நசுக்கி போடுகிற அந்த அதிகாரத்தை உடையதா இருக்குன்னு சொல்லி அந்த வார்த்தை மேல விசுவாசம் வச்சு தேவன் எனக்கு கொடுத்தார், தேவன் எனக்கு செய்தார் என்று சொல்லி உண்மையே சார்ந்து கொண்டதை நாங்க பாக்குறோம். இது போல எங்க வாழ்க்கையில நாங்க அநேக தவறுகள் இதுவரைக்கும் செஞ்சிருந்தா கூட ஆண்டவரே நீங்க எங்களோடு பேசின பிற்பாடு ஆண்டவரே தேவன் என்று சொல்லி எல்லாவற்றிற்கும் தேவனாகிய உம்மை சார்ந்து கொள்கிற அனுபவத்தை நீங்க கற்றுக் கொடுக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். எல்லா துதி கன மகிமை உமக்கு ஏறெடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். மகிமை